வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜியோடைய இஷ்யூனால் இந்த திமுக ஆட்சியே வந்து பார்த்திங்கன்னா களைய போகுது. செந்தில் பாலாஜியால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியே வந்து பார்த்திங்கன்னா உடைய போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூனால மாட்டியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா களையக்கூடிய சூழ்நிலையே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ செந்தில் பாலாஜியோட கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் முடிஞ்சுன்னா கூட இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே மறைஞ்சிரும். ஆனால் இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா தினமும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து யார் யார் மாட்டுவாங்க, அடுத்தடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்குனால இந்த சர்ச்சையானது மேலும் மேலும் வளர்ந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ஆளுநர் ரவி அவர்களும், ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும், இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்களும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஷவுக்கு சங்கர் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்டனர் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து ஊழல் செஞ்சுருக்கிறாரு, அவர் நடிக்கிறாரு, அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிட்ருக்காரு, எல்லாம் ட்ராமா, எல்லாம் போலி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது திமுக ஆட்சியின் நம்பிக்கையானது 100% பார்த்திங்கன்னா தினம்தோறும் ஒவ்வொரு சதவீதமாக குறைஞ்சிட்ருக்கேன்னே சொல்லலாங்க. ஏன்னா இப்போ அவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தகவல் எல்லாம் தெரிய வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கைன்றது இழந்துட்டுருக்காங்க மக்கள். ஸோ இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை, அடுத்த வாட்டி திரும்ப இவங்களுக்கு தான் ஓட்டு போடணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எந்த ஒரு இஷ்யூவுமே இப்போ கண்ணில் பார்க்கல. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போனார், அது ஒரு 50% உண்மையாக இருந்தாலும் ஒரு 50% பொய்ன்றோம். இதெல்லாம் அந்த 50% உண்மையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது 100% பொய்யாகவே மாறிடும். சிலது வந்து 100% பொய்யாக இருக்கும், சில நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தரமாக இருக்குன்றதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த சர்ச்சையை வந்து பார்த்திங்கன்னா நம்புறதா வேண்டாமான்னு எனக்கும் தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறம் வச்சு பார்க்கும்போது நம்புற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நெஞ்சு வலி காரணமாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, அவரை பற்றி ஒரு வீடியோ ப்ரூஃப் இல்லை, எந்த ஒரு அப்டேட்ஸும் கரெக்டான முறையில் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து மறைச்சி வச்சுருக்கிற மாதிரி ஒரு கணக்காக இருக்குது, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கேஸு. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எந்த ஒரு விஷயத்தை அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சைடு வந்து இவர் குற்றம் செஞ்சிருப்பாருன்னு தோணுது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதனா இல்லீகலான ஒரு விஷயம் போயிட்டுருக்கா அப்படின்றது புரிய வருது. வேறு எதனா இதில் வந்து பார்த்திங்கன்னா சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கா அப்படின்றது மாதிரியும் தோணுது. ஸோ எதுவாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் இதோடைய விசாரணை நடத்தப்பட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் குற்றம் செஞ்சுருக்கிறாரா இல்லையா அப்படின்றத நீதிமன்றம் சொன்னால் தான் நம்மளே தெரிஞ்சிக்க முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வழங்க இருக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.